இவன் அசந்த தூங்குற பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இவன் ஒன்றும் மலையை முடிச்சுட்டு வந்து தூங்கலை. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி போகிற வர பொண்ணுகிட்ட எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி கேவலப்படுறதே அவனோட பொழப்பு. இன்ஃபேக்ட் இதுதான் வாழ்க்கையும் கூட. ஹலோ. ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? காஃபி. அனவரம். சந்தியா, என்னோட பேர் ஸ்ரீதேவி. ஹாய், எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி? நல்லா இருக்கேன். சந்தியா, என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வெரி குட். இப்போ ஆபீஸ்ல இருந்து தான் பண்றீங்களா? ஆமாங்க மேம். நல்ல அந்த பொண்ணு. துபாய் வேலை என்னடா ஆச்சு? இன்னொரு ஒரு வாரத்துல கிடைச்சிருமா? நிறைய பேர் இருக்காங்க மேம். ஓகே, 6 மாசமா இதே தாடா சொல்றேன். ஃபேவரட் சாங் வந்து பூங்காற்றிலே சாங், மாயாவி சாங் மூவில இருந்து வேணும் மேம். காஃபி ரொம்ப சூடா இருக்குமா? ஆத்தி கொண்டு வாமா. என் காதல் சரியோ தவறோ? டேய், மச்சான் சீக்கிரம் தம்மு கொண்டு வாடா. காலிலேருந்து தம் அடிக்கல. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் தம்மு தம்முன்ட்டு. இந்தா பத்த வை. ஏ மச்சான் வரான்டா. ஆமாண்டா, யாரும் சிரிக்காதீங்க. மச்சான் ஒரு தம்மு குடுறா. எங்கடா போயிருந்த காலையிலேருந்து? சரோஜா கூட போயிருந்தேன்டா. சரோஜாவா? காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவ கூட தான் இருந்தேன் மச்சான். அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போகணும், ஒரே டார்ச்சர்ரா. அது எப்படா மச்சான் உன்னால் ஓட்டிட்டு பேச முடியுது? இந்த மொக்க பீரியட மொக்க வாங்கினது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா? டேய், இங்கே இருந்து ஊரா ஏமாத்திருக்கு, பேசாம எங்க கூட துபாய்க்காவது வந்துடலாம்ல. நானும் ரொம்ப நாளாக உன்னை கும்பிட்டு தான் இருக்கேன். நம்மளை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. சீக்கிரமாக ஒரு நல்ல ஃபிகராக பார்த்து செட் பண்ணி கொடு. என்னடா மச்சான், ஏன்டா இத்தனை ஃபோனு? ஏதாவது பிரச்சனையா? அதான் வரேன்னு சொன்னோம்ல, திருப்பி இத்தனை ஃபோன் பண்ணியிருக்க. நானும் உங்கள் கூட துபாய் வந்துடுறேன்டா. எதா இருந்தாலும் சொல்லு மச்சான். உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு மச்சி. எனக்கு இப்போ வரணும்னு தோணுதுடா. என்னை கூட்டிகிட்டு போங்கடா. ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க? என்னாச்சு சொல்லுடா. இல்லைடா, நானும் வந்துடுறேன். என்னையும் கூட்டிகிட்டு போங்கடா. மச்சான் கவலையே படாதடா. மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறோம். அடுத்த மாதம் வீசா எடுக்கிறோம், துபாய் போகிறோம். இப்போ என்ன பிரச்சனை அதை சொல்லு. இல்லைடா, இந்த ஊரில் தான் எனக்கு எந்த ஃபிகரும் கரெக்டாக இல்லை. அட்லீஸ்ட் துபாயாவது போனால் அங்கே தான் ஃபிகர் கரெக்டாகும்ல. என்னடா மச்சான், நீ எல்லாம் எப்போ தான் திருந்த போறியோ? டைம் ஆயிடுச்சுடா, போய் தூங்கு போ. தயவு செஞ்சு நீ நைட் டைமில் ஃபோன் பண்ணிடாதடா.
மா மா என்னாச்சு? யாரும்மா அது நம்ம வீட்டு மாடல? அதான் சொன்னேனேடா, நம்ம வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்கன்னு. சரி சரி, அந்த டிவியை போட்டு போங்க. டேய், சொல்ல மறந்துட்டேன்ப்பா. அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் ரிப்பேரா என்னான்னு போய் பார்த்துனாடா குட்டி. போமா, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, போமா. பாவண்டா, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியலையா. அந்த அம்மா சொல்லிச்சுடா. காதல் வலையில் விழுந்தேன் நான், கண்கள் திறந்தே பார்க்கும் பொழுதை உன் அழகிய பேச்சை கேட்கையிலே என்னை நானே மறந்தேன் பெண்ணே. என் வாழ்வினில் வந்தாயும் உயிரென நீ சொன்னாய், ரசித்தேன் நன்னொடியை பெண்ணே, ரசித்தேனே. தீண்டிய பின் மனமும் பறந்தது, காதல் சொல்ல என்னோடு தெரிந்தது, மனமுடனே நானும் இணைந்து என் காதலை சொன்னேனே. ஸ்டாப். ஹே, எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க? வீட்டுக்கு தான். ஹே, I forgot to tell you. சதீஷ், my friend. ஹலோ. உன்கிட்டயும் சொல்ல மறந்துட்டேன். This is my would be. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, ஓகே, பை. தலை, வாழ்க்கையில் நாம் எதையும் இழந்து விடவில்லை. அதை நினைத்து நம் வாழ்க்கையை வீணாக்குவதற்கு. வாழ்க்கையில் சாதிக்க நிறைய உண்டு. அதை நோக்கி நம் அடுத்த பயணம் தொடரும்.